படம் மொத்தமாகவே சூப்பர். செகண்ட் ஹாஃப் வந்து போனதே தெரியல. இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆக்செப்டபிள், நல்லாயிருக்கு. நல்லா இருக்கு படம். இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆக்செப்டபிள், நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு. இந்த ஏஜ்லேயும் இந்த ரியாக்ஷன் கொடுத்து பண்ணோன்னா நல்லாயிருக்கு. அதான் நெக்ஸ்ட் என்ன வரும்னு நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சான்ஸே இல்லை. செம்மையாக இருந்தது. இந்த ஹாரர் தீமுக்கு எவ்ரி ஒன் டு வாட்ச். படம் நல்லா இருந்தது. மம்முட்டி நல்லா பண்ணியிருக்காப்புல, அர்ஜுன் அசோகன் நல்லா பண்ணியிருக்காப்புல, வேறு இந்த கேபிசியில் எழுதாப்பை ஒரு பிளாக் மேஜிக்காக மியூசிக் எல்லாம் நல்லாயிருக்கு. மியூசிக் எல்லாம் நல்லாயிருக்கு. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அந்த மலபார் லாங்குவேஜ் வரல. லாங்குவேஜ் வந்து சரியாக தோணலை எனக்கு. லாங்குவேஜ் மட்டும் மலபார் லாங்குவேஜ் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் படம். டிஃப்ரெண்ட் ஃபிலிமாக இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பர். நல்ல படம் ஆയിരുന്നു. மம்முக்காவோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. எல்லாமே சூப்பர். படம் மொத்தமாகவே சூப்பர். செகண்ட் ஹாஃப் வந்து போனதே தெரியல. அது தெரியாது நமக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகாது. சூப்பராக இருந்தது. மம்முட்டி படம் சூப்பராக இருக்குது. நைஸு. பக்கா கிளாஸ்லேயே பண்ணியிருக்கு. கிளாஸாக பண்ணியிருக்குது. என்ன சஸ்பென்ஸ் இருக்கு. ஆனால் அது கிளாஸாக பண்ணியிருக்கு. ரொம்ப கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து அது வாட்ச் பண்ணால் தான் தெரியும். இல்லாமல் புரியாது. மியூசிக் எல்லாம் பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருக்குது. பக்கா மூவி. நல்லா இருக்கு. என்ன ஸ்டோரி இது ஆக்சுவலாக? ஒரு பேய் ஸ்டோரி. ஒரு பேய் ஸ்டோரி. நல்லா இருக்கு. நம்ம த்ரில்லராக இருக்கா? செம ஹாரராக நல்லா பண்ணியிருக்கான். மியூசிக்லாம் செம பிஜிஎம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குங்க. சூப்பர் படம். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கான். சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், டெஃபினட்டாக பார்க்கலாம். எல்லோரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். த்ரில்லர் எப்படி இருக்குது? த்ரில்லர் அதான் எல்லாருமே பயப்படுத்துது. நார்மல் ஆடியன்ஸ் எல்லாருமே பயப்படுவாங்க டெஃபினட்டாக. ஏன்னா இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கனால இன்னும் ரிலேட் பண்ணிக்க முடியுது நிறைய.